இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், பைபிளில் இருந்து அறியப்படாத 10 உண்மைகள் பகுதி 7, அன்னோன் ஃபேக்ட்ஸ் 10 ஃப்ரம் த பைபிள் பார்ட் 7. தேவனுடைய கிருபையில் 6 வீடியோஸ் நம்ம பார்த்தோங்க. 60 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாக்கா, வேதத்திலிருந்து அறியப்படாத சில விஷயங்களை நம்ம கூர்ந்து தியானித்து வாசிக்கும் பொழுது தான் அது நமக்கு புரியும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட விஷயங்களை தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். தேவனோட ஆவியினால் எழுதப்பட்ட விஷயங்கள்ங்க ஒன்று நம்ம இதை சாதாரணமான புஸ்தகமாக எடுத்து நம்ம வாசிக்க முடியாது. ஒரு கதை புஸ்தகம் மாதிரியோ ஒரு நாவல் மாதிரியோ பைபிளை நம்ம படிக்க முடியாது இல்லைங்களா? தேவன் அவ்வளோ அருமையான விஷயங்களை எழுதியிருக்கிறார், நமக்காக எழுதியிருக்கிறாருங்க. ஒன்னொன்னும் டீட்டெயிலிங்காக இருக்குது. அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு காணொலியில் 10 விஷயங்களை நம்ம பார்க்க போகின்றோங்க. அதில் முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யானைகளை பற்றி ஒரு வசனம் கூட பைபிளில் இல்லைங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஐவரி பற்றி இருக்குதுங்க. இப்போ ஐவரி நமக்கு நல்லா தெரியும், யானையோட தந்தத்திலேருந்து செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ இது 13 தடவை வேதத்தில் மென்ஷன் ஆகிருக்குது. இது கூட கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குதுங்க. ஸோ யானை பற்றி டைரெக்டாக இல்லாமல் இந்த விதத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, எருசலேம் பட்டணத்தை பற்றி ஏராளமான வசனங்கள் வேதத்தில் உண்டுங்க. குறிப்பாக கோயிங் அப் டு ஜெருசலேம், அதாவது எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் அப்படின்ற வசனம் தமிழில் வெறும் எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் இங்கிலீஷில் குறிப்பிட்டு நம்ம பார்க்கும் பொழுது கோயிங் அப் அப்படின்ற வார்த்தை அநேக தடவை பயன்படுத்தி இருக்கின்றாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எருசலேம் பட்டணம் எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மலையின் மேலே இருக்குதுங்க. எந்த திசையில இருந்து நம்ம அங்கே போகணும்னு விரும்பினா கூட மேல் நோக்கி தான் போனோமா இருக்கும். தேவன் அந்த மாதிரி ஒரு இடத்துல எருசலேம் பட்டணம் இருக்கும்படி வைத்திருக்கிறாருங்க. இட்ஸ் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்குதுங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்தை பற்றி பேசுகிறாரு. இதோ எருசலேமுக்கு போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. எருசலேமுக்கு போகிறோம் அப்படின்றது தான் தமிழில் இருக்குது. நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது லுக் வி ஆர் கோயிங் அப் டு ஜெருசலேம், அதாவது எருசலேமுக்கு நம்ம போகிறோன்ட்டு சொல்லாமல் கோயிங் அப் மேல் நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்ற வசனம் இருக்குதுங்க. இன்னைக்கு கூட வேர்ல்டில் நம்ம பார்க்கும்போது எருசலேம் பட்டணத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு பட்டணம் இருக்குது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய ராஜ்யத்துல இந்த ஒரு பட்டணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி இங்க எழுதியிருக்கிறாருங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பார்த்தீங்களா, உலகத்துக்கே கர்த்தருடைய வசனம் எங்கே தான் வெளிப்பட போகுது, ஸ்தாபிக்கப்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எருசலேம் பட்டணத்துல தாங்க. ஆனால் எப்படிப்பட்ட இடத்துல அது இருக்க போகுதுனாக்கா உயர்ந்த இடத்துல தாங்க. அங்கே தான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். உலகம் ஃபுல்லாக சத்தியம் அங்கே தான் கற்பிக்கப்படும். அந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா அது இருக்க போதுங்க. தாவீது ராஜா கூட இதை குறித்து எழுதியிருக்கிறார். சங்கீதம் 122ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சாம்ஸ் 122 verse 1 and 2, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. பார்த்தீங்களா, எருசலேமின் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. எந்த மாதிரி இடம் அப்படின்னாக்கா உயர்ந்த இடம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தீமோத்தேயு யாருன்னும் போது நமக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறாருங்க, உடன் ஊழியக்காரராக இருக்கிறாரு. எபேசு சபைக்கு இவர் தான் மூப்பராக இருக்கிறாருங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே சத்தியத்துக்குள்ளே வராருங்க. ரொம்ப பெரிய போதகராக இருக்கிறாருங்க. நிறைய பேருக்கு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இன்னும் சொல்லிட்டே போகலாங்க. சிறந்த ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாருங்க சபைக்கு. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க தாயார் ஒரு யூதராக இருக்கிறாருங்க. விசுவாசத்தில் ரொம்ப ரொம்ப சிறந்தவங்களா இருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட அப்பா எப்படிப்பட்டவர்னாக்கா ஒரு புறஜாதியாக இருக்கிறார் இல்லைங்களா? அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 1. அதன் பின்பு அவன் தெர்பேவுக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். பாத்தீங்களா, தாய் எப்படிப்பட்டவங்க? விசுவாசம் உள்ளவங்க. ஆனா அவங்களோட அப்பா வந்து கிரேக்கன். அவருக்கு வந்து அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லைங்க. அதனால தாயை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. அவங்க தாய்கிட்ட இந்த விசுவாசம் அப்படியே மகன்கிட்ட வந்திருக்குது. இப்போ நம்ம வீட்டில் கூட வந்து எல்லோரும் ஒரே விதமான விசுவாசத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வீட்டிலே வந்து சில பேர் வந்து அழைக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, சில பேருக்கு அந்த அழைப்பு இருக்காதுங்க. ஆனா நம்ம ஒரு சிறந்த உதாரணமா விசுவாசத்துல வைராகியமா இருக்கணுங்க. தீமோத்தேயை போல. அதுதான் இவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்க. இவருடைய விசுவாசம் யாரு மூலயமா இவருக்கு வந்தது அப்படின்றத 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோய்சாலுக்குள்ளும் உன் தாயாகிய யூனிஸுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்குது என்று நிச்சயித்திருக்கின்றேன். பாத்தீங்களா, விசுவாசம் யார் மூலியமா வந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் அவங்க பாட்டிக்கிட்ட இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் அவங்க தாயார்கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்துச்சுங்க. அதே மாதிரி நம்மளுடைய விசுவாசமும் நம்மளுடைய பிள்ளைகளோட பிள்ளைகள் வரைக்கும் போகணும். அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப் ஒரு எக்ஸாம்பிளரி லைஃபா இருக்கணும். ஏதோ சர்ச்சுக்கு போனோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு ஒரு நல் மாதிரியான வாழ்க்கை வந்து நம்ம வாழ்ந்து காட்டணுங்க ஒரு கிறிஸ்தவனா. இதுதான் நம்மளுடைய கோலா இருக்கணும் லைஃப்ல. அந்த விஷயத்த வந்து இவர்கிட்ட நம்ம கத்துக்கலாம். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நட்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் விரும்பி அதை சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுல ஊட்டச்சத்து அவ்வளோ இருக்குது. 2 நட்ஸ் பத்தி தான் வேதத்துல இருக்குது, 2 கொட்டைகள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாதாம் மற்றும் பிஸ்தா. இதை பத்தி வசனங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்கலாங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 37வது வசனம். பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கின்ற புன்னை வாதுமை, பாத்தீங்களா, புன்னை மற்றும் வாதுமை அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா. இங்க வந்து ஆல்மோண்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்குறோங்க இல்லைங்களா, ஆல்மோண்ட்ஸ் அண்ட் பிட்டேஷியோ. ஸோ அதில் வந்து வாதுமை இங்கே வந்து யாக்கோபு எடுக்கிறாரு. ஸோ அதை வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். 2வது வந்து யாத்திராகமம் 37ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கூட வாதுமை பற்றி இருக்குது, அதாவது பாதாம் பற்றி வசனம் இருக்குதுங்க. விளக்கு தண்டில் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 கொம்புகளும் பழங்களும் பூக்களும் இருந்தது. சரிங்களா. அண்ட் ஆன் த லாம்ப்ஸ்டாண்ட் வேர் 4 cups shaped like almond blossoms with buds and petals. ஸோ ஆல்மண்ட் blossoms வந்து இருந்ததை நம்ம வந்து பார்க்குறோங்க. வாதுமைன்ட்டு தமிழ்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதை தான் வந்து இப்போ நம்ம பாதாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல வந்து ஆல்மோண்ட்ஸ். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 43 verses 11. அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துகளில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்தக வர்க்கங்களும் வெள்ளை போளமும் தெருமிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும், தெருமிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகள் அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா. அதுதான் வந்து பிஸ்டாஷியோஸ் அண்ட் ஆல்மோண்ட்ஸ், பாதாம் மற்றும் பிஸ்தா இப்போ நம்ம சொல்ற மாதிரி. ஸோ இந்த விஷயத்த வந்து என்ன பண்றாங்கனாக்கா, யோசேப்போட சகோதரர்கள் யோசேப் கிட்டே தானியம் வாங்க போறாருங்க. ஏன்னா அவங்க ஊர்ல அந்த அளவுக்கு பஞ்சம் வந்துடுது இல்லைங்களா. ஸோ அந்த ஊர்ல இருக்கிற பெஸ்ட் விஷயத்த வந்து எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக தானியத்தை வாங்கலான்ட்டு அந்த ஊருக்கு வந்து போறாருங்க. சரிங்களா. ஸோ இங்க நம்ம 2 விஷயத்த பார்க்குறோம். பாதாம் பிஸ்தா வந்து மென்ஷன் பார்க்குறாங்க. 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜீபா ஜல்முனா அப்படின்ட்டு 2 ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த ராஜாக்கள் கிட்ட ஒட்டகங்கள் இருந்துச்சுங்க. அந்த ஒட்டகங்கள் மேல ஆபரணங்கள் இருந்துச்சு, ரொம்ப விலையுறந்த ஆர்னமெண்ட். கிடியோன் என்ன பண்றாருனாக்கா, அந்த 2 ராஜாக்களையும் சாவடிச்சுட்டு அந்த ஒட்டகங்கள் மேல இருந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாருங்க. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல அதை நம்ம பார்க்கலாம். ஜட்ஜஸ் சாப்டர் 8 verse 21. அப்பொழுது ஜேபாவும் ஜல்முனாவும், நீரை எழுந்து எங்கள் மேல் விடும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பெலனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து ஜேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாந்துக்காரைகளை எடுத்து கொண்டான். பாத்தீங்களா, he took the ornaments அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோங்க. அது விலையுறந்த ஆர்னமெண்ட்ஸா இருக்கணும், அதனால தான் அதை வந்து அவர் எடுத்த. ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிதியோனுக்கு கிட்டத்தட்ட 71 மகன்கள் இருந்திருக்கிறாருங்க. இதுவே ஆச்சரியமான விஷயமா இருக்குதுங்க. இவ்வளோ பேரை வந்து எப்படி பார்த்துருப்பாங்க, வளர்த்துருப்பாங்கன்றதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்.
எனக்கு தெரிஞ்ச பைபிள் இவருக்கு தான் அதிகமான மகன்கள் இருந்திருக்கிறாங்கன்ட்டு தோணுதுங்க. ஸோ இதுக்கு மேலே வேற யாருக்குன்னா இருந்திருக்குதா அப்படின்ற மாதிரி வசனம் இருந்தாக்கா கமெண்ட்ல வந்து போடுங்க. அது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 30-31 நம்ம பார்க்கலாங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 8 verse 30 and 31. கிதியோனுக்கு அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கர்ப்ப பிறப்பான குமாரர் 70 பேர். பார்த்தீங்களா, கர்ப்ப பிறப்பான குமாரர் கிட்டத்தட்ட 70 பேர் இருக்கிறாங்க. சிக்கேமிலிருந்து அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு அபிமேலக்கு என்று பெயரிட்டான். பார்த்தீங்களா, ஒரு மறுமனையாட்டி கான்குபைன் அவருக்கு இருந்தாங்க. அவங்க மூலியமா ஒரு மகன் பிறக்கிறாருங்க. அவர் பேர் தான் வந்து அபிமேலக்கு. இவரை சேர்த்தோம்னால் 71 பேர் வந்து இருக்கிறாருங்க. ஸோ இவ்வளோ பசங்க வந்து அவருக்கு அந்த காலத்தில் இருக்கிறாங்க. அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிதியோனோட மறுமனை ஆட்டியோட மகன் அபிமேலக்கு என்ன பண்றாருனாக்கா, கிதியோனுக்கு அப்புறம் இவர் தான் அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு யாருமே வந்து வாரிசா இருக்கக்கூடாதுன்ட்டு மற்ற 70 பேரையும் சாவடிக்கணும்ட்டு ஒரு பிளான் பண்றாருங்க. அதுல 69 பேரை வந்து ஒரே சமயத்துல வந்து சாவடிச்சிடறாருங்க. ஒரே ஒருத்தர் வந்து தப்பிச்சு போயிடாருங்க அந்த இடத்த விட்டு. வந்து நம்ம நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கலாம். அவன் ஓர்பாயில் இருக்கின்ற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் ஜேருபாலின் குமாரனாகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். பாத்தீங்களா, ஜேருபால் என்பவர் யாருனாக்கா கிதியோனோட இன்னொரு பேர் தான் ஜேருபால். தன் சகோதரன் கூட பார்க்காம 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் வைத்து கொலை செய்யணும்ட்டு பார்த்தாருங்க. அதுல ஒருத்தர் வந்து தப்பிச்சிடாருங்க. ஆனாலும் ஜேருபாலின் இளைய குமாரனாகிய யோதாம், இந்த யோதாம் என்பவர் ஒளிந்திருக்கிறபடியினால் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுட்டு ஓடிறார். எவ்வளவு மோசமான மனிதனா இந்த அபிமேலக்கு இருக்கிறாரு பாருங்க. சொந்த சகோதரரை கூட விட்டு வைக்கல இல்லைங்களா, மர்சியே இல்லை. தேவனுக்கு விரோதமா இவ்வளவு அருவருப்பான காரியத்தை வந்து அவர் பண்றாரு. அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது கேட்கறதுக்கே ரொம்ப அமேசிங்கா இருக்குதுங்க. ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய வல்லமை வந்துச்சுனாக்கா எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் அவனால அப்படின்றதுக்கு இது சிறந்த உதாரணங்க. சிம்சோன் ஒரு இடத்துல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிலிஸ்தருடைய நிலத்தை வந்து கொளுத்தணும்னு பாக்குறாருங்க. அதுக்கு நரிகளை வந்து பிடிக்கிறாரு. நரிக்கும் நிலத்தை கொளுத்தருக்கும் என்ன சம்பந்தம் நம்ம யோசிக்கும் பொழுது இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து நடத்தி காட்டுறாருங்க தேவன். அது என்னன்னா, ஒரு நரியோட இன்னொரு நரியை வந்து கட்டுறாருங்க, வாளோட வால். அதுக்கு நடுவில் என்ன பண்ணிடுறாருனாக்கா ஒரு டார்ச்சை வந்து வச்சிடறாருங்க, தீப்பந்தத்தை வச்சுட்டு அப்படியே அந்த ஃபீல்டு உள்ள அனுப்பிச்சிடறாருங்க. இந்த மாதிரி 300 நரிகளை வந்து அனுப்புறாரு. சரிங்களா, ஃபுல் ஃபீல்டும் வந்து பர்ன் ஆகி டிஸ்ட்ராய் ஆயிடுதுங்க. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஜட்ஜஸ் சாப்டர் 15 verse 4 and 5. புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாளுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி. பார்த்தீங்களா, 2 வாளுக்கு நடுவில் ஒரு பந்தம் வைத்து கட்டுறாருங்க. கட்டிட்டு அனுப்புறாருங்க. பிலிஸ்தரோட நிலம் எல்லாம் ஃபுல்லா வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுதுங்க. சரிங்களா, தேவன் நினைச்சா செய்ய முடியாத காரியம் அப்படின்ட்டு ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம நினைச்சுக்கலாம், நம்ம ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட டேலண்ட் இல்லை, மற்றவங்க மாதிரி நான் ஸ்மார்ட் இல்லை, படிப்பறிவு இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தேவன் அந்த மாதிரி இருக்கிறவங்கள வல்லமையான விஷயத்த வந்து செய்ய வைக்கிறாருங்க. சிம்சன் வந்து அர்னால்ட் ஸ்வாஸ்நேகர் மாதிரி பாடி பில்டர் கிடையாதுங்க. ஆனா பெரிய பெரிய காரியங்களை அவர் மூலியமா செய்ய வைக்கிறாருங்க. எதனால செய்தாரு? அவர்கிட்ட இருந்த சுயபலத்தினால அல்லங்க, தேவனுடைய வல்லமையினால அவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்யறாருங்கோ. அதே மாதிரிதான் நம்ம எல்லோருமே. அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தாவீது ராஜா வந்து ஒரு கொயரை ஏற்பாடு பண்றாருங்க தேவனை துதிக்கிறதுக்காக. எத்தனை பேர் அதுல இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த பிரேஸ் டீம்ல 4000 பேர் இருக்கிறாருங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா? எப்பா, அதை யோசிக்கும் போதே புல்லரிக்கிற மாதிரி ஆகுதுங்க. 100 பேர் நின்று கொயர்ல பாடும் போதே நம்மளுக்கு கேட்கறதுக்கே அவ்வளோ அமேசிங்கா இருக்குங்க பார்க்கறதுக்கு இல்லைங்களா? 4000 பேர் நின்று தேவனை துதிச்சு ஏகமா பாடும் போது எப்படி இருக்குங்க சவுண்டு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டு, ட்ரம்பட் சவுண்டு, ஐயாப்பா கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா? அந்த அளவுக்கு தேவனை துதிக்கிற ஒரு மனிதனா தாவீது ராஜா இருந்தாருங்க இல்லைங்களா? அதனால தான் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனிதன் அவருங்க. அதனால தான் தேவனை துதிச்சு அவர் எழுதின ஒவ்வொரு சங்கீதங்களும் நமக்கு புல்லரிக்கிற மாதிரி ஆகுது இல்லைங்களா? 1 நாளாகமும் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 23 verse 5. 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்வதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால்
4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி பாத்தீங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தேவனை துதிக்கிறதுக்கு 4000 பேர், கேட் கீப்பர்ஸ் 4000 பேர். யப்பா, எப்படி இருக்காங்க, எப்படி துதிச்சிருப்பாரு தேவனை. கேட்கறதுக்கே புல்லரிக்கிற மாதிரி ஆகுதுங்க. நிஜமா அமேசிங்கான விஷயங்க இது. ஆக்சுவலி அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும்போது, தானியேல் வந்து 3 தடவை ஜெபம் செய்தாருங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா எப்படி ஜெபம் செய்தார்? முழங்காலிட்டு ஜெபம் பண்றாரு. முழங்காலிட்டு தேவனை வந்து துதிக்கிறார். நம்ம முழங்காலிட்டு ஜெபிக்கும் பொழுது நம்ம மனசு வந்து ஒருமனப்படுது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ரெவரன்ஸுங்க. தேவன் சாதாரணமானவர் அல்லங்க. எல்லா துதிகளுக்கும் அவர் உரியவர். எல்லாம் புகழும் அவருக்கு சொந்தமானது. அவருக்கு மேலானவங்க யாருமே கிடையாது. அவர் வந்து துதிக்கு பாத்திராருங்க. சரிங்களா? முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். அந்த விஷயத்த வந்து இவர் பண்றாருங்க. இந்த ஒரு விஷயத்த அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட இருந்த பக்தி வைராக்கியத்தை நம்ம வந்து கத்துக்கலாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஜெபம் பண்றதை மட்டும் நம்ம விடவே கூடாது. ஏன்னா அந்த ஊர் ராஜா என்ன பண்ணியிருந்தாரு, அவரை தவிர யாரையுமே ஜனங்க வந்து வணங்க கூடாது அப்படின்ட்டு ஒரு கட்டளை விட்டுட்டு இருந்தாருங்க. ஆனாலும் பயப்படாம தானியேல் என்ன பண்றாரு, வழக்கம் போல 3 தடவை ஜெபம் பண்றாருங்க தேவன் கிட்ட போய். அந்த மாதிரி நம்ம இருக்கணுங்க. நாளைக்கு வந்து கவர்மெண்ட் என்ன வேணாலும் சொல்லாங்க, ஜெபிக்க கூடாது, பைபிள் படிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சட்டங்கள் வரலாம். தானியேலை போல வந்து நம்ம இருக்கணுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பணக்கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்னே செய்திருந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காலிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாத்தீங்களா, வழங்க போல பண்றாருங்க. இந்த மாதிரி பக்தி வைராக்கியம் நம்ம கிட்ட இருக்கணும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் இன்னும் அறியப்படாத நிறைய விஷயங்களை அடுத்த காணொளியில நம்ம வந்து பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமேன்.